காவிரி நதிநீர் பிரச்சினை தற்போது தலைவிரித்தாடுகிறது. காவிரி ஆறு தான் தென்னிந்தியாவின் விவசாயம், பொருளாதாரம் உள்ளிட்டவற்றை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகள் ஆகிய இரண்டு பருவமழைகளினால் நீரை பெறும் அபூர்வமான தென்னிந்தியா ஆறாகும். அணைகளில் தண்ணீரே இல்லை என கர்நாடக முதல்வர் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் கர்நாடகாவின் கபினி அணை நிறைந்துவிட்டது. கபினி அணையிலிருந்து தான் நீர் வெளியேற்றி வருகிறார்கள். பின்னர் ஏன் இன்னும் கடைமடையில் தண்ணீர் இல்லை என டெல்டா அல்லாத பலரும் கேள்வி எழுப்பினர். எனவே இதை புரிந்து கொள்ள நீங்கள் காவிரியின் தலை முதல் பாதம் வரை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் மட்டுமே ஒவ்வொரு பகுதிக்கு எப்படி தண்ணீர் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். காவிரி ஆற்றின் தோற்றத்தை பார்க்கலாம். காவிரியின் நீளம் 800 கிலோமீட்டர். கர்நாடகாவில் 320 கிலோமீட்டர் வீதமும், தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் 64 கிலோமீட்டரும், தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டரும். காவிரி படுகை பரப்பு கர்நாடகாவில் 34,273 சதுர கிலோமீட்டர், தமிழ்நாட்டில் 43,868 சதுர கிலோமீட்டர், கேரளாவில் 2,866 சதுர கிலோமீட்டர். கபினி, பவானி, பாம்பாறு போன்ற கிளை நதிகளின் பிறப்பிடம். புதுச்சேரியில் 148 சதுர கிலோமீட்டர். காரைக்கால் பாசன மண்டலம். காவிரி கடந்து வரும் முக்கிய பகுதிகள், கிளை ஆறுகளையும் பார்க்கலாம். கர்நாடகா பகுதியில் பிறப்பிடமாக கொண்டுள்ள காவிரி கர்நாடகா மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் தலைக்காவேரி என்ற இடத்தில் இருந்து காவிரி நதி பிறக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1341 மீட்டர் உயரத்தில் உருவாகி வருகிறது. காவிரி கடக்கும் முக்கிய பகுதிகள் குடகு, மைசூரு, மாண்டியா, சாம்ராஜ் நகர். முக்கிய கிளை ஆறுகளையும் பார்க்கலாம். ஹேமாவதி, ஹாரங்கி, லோகபாவனி, ஷிம்ஷா, அர்காவதி, லக்ஷ்மண தீர்த்தா, கபினி, ஸ்வர்ணவதி. தமிழ்நாட்டு கடக்கும் பகுதிகளையும் பார்ப்போம். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வழியாக பிரம்மாண்டமான முறையில் காவிரி தமிழ்நாட்டுக்குள் வருகிறது. காவிரி கடக்கும் முக்கிய பகுதிகளையும் பார்ப்போம். தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை. முக்கிய கிளை ஆறுகள் பவானி ஆறு ஈரோடு, நொய்யல் கரூர், அமராவதி கரூர் ஆகிய ஆறுகள் காவிரியில் இணைகிறது. கர்நாடகாவில் காவிரியின் பயணத்தை பார்ப்போம். ஹாரங்கி அணை குடகுமலையில் காவிரியின் முதல் முக்கிய கிளை நதியாக ஹாரங்கி இணைகிறது. மொத்த நீர்மட்டம் 129 அடி. தற்போதைய நீர்மட்டம் 126.79. முழு கொள்ளளவு 8.50 டிஎம்சி. தற்போதைய இருப்பு 7.75 டிஎம்சி. நீர்வரத்து 10,430 கன அடி. நீர் வெளியேற்றம் 14,470 கன அடி. ஹேமாவதி அணை ஹாசன் மாவட்டத்திலிருந்து ஹேமாவதி ஆறு காவிரியுடன் இணைகிறது. ஹேமாவதி ஆற்றின் குறுக்கே ஹேமாவதி அணை உள்ளது. அங்கிருந்து நீர் திறக்கப்பட்டு காவிரியில் இணைகிறது. மொத்த நீர்மட்டம் 117 அடி. தற்போதைய நீர்மட்டம் 105.37. முழு கொள்ளளவு 37.10 டிஎம்சி. தற்போதைய இருப்பு 26.96 டிஎம்சி. நீர்வரத்து 11,884 கன அடி. நீர் வெளியேற்றம் 500 கன அடி. கிருஷ்ணராஜசாகர் அணை ஹாரங்கி, ஹேமாவதி, லக்ஷ்மண தீர்த்தா நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து வரும் தண்ணீர் வெறும் இடங்களில் காவிரி நதியில் சேர்ந்து கிருஷ்ணராஜசாகர் அணை அடைகிறது. மொத்த நீர்மட்டம் 124.80 அடி. தற்போதைய நீர்மட்டம் 96.90 அடி. முழு கொள்ளளவு 49.45 டிஎம்சி. தற்போதைய இருப்பு 20.48 டிஎம்சி. நீர்வரத்து 22,055 கன அடி. நீர் வெளியேற்றம் 1,766 கன அடி. கபினி ஆறு கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் உருவாகிறது. தொடர்ந்து கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி அணையில் வந்து சேர்கிறது. மொத்த நீர்மட்டம் 65 அடி. தற்போதைய நீர்மட்டம் 62.95 அடி. முழு கொள்ளளவு 37.10 டிஎம்சி. தற்போதைய இருப்பு 26.96 டிஎம்சி. நீர்வரத்து 23,009 கன அடி. நீர் வெளியேற்றம் 9,958 கன அடி. கபினி அணையிலிருந்து வரும் நீரும் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து வரும் நீரும் கர்நாடகாவின் நரசிபுரா பகுதியில்தான் ஒன்று சேர்கின்றனர். இதற்கு பிறகே சிம்ஷா, அர்காவதி, ஸ்வர்ணவதி மற்றும் சிறு சிறு நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து வரும் நீரும் காவிரி நதியில் சேரும். கர்நாடகாவின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்த நீர் தற்போது ஒன்றிணைந்து பிலிகுண்டுலுவை அடையும். இங்கு மத்திய நீர்வள ஆணையத்தின் நீர் அளவீட்டு நிலையம் உள்ளது.
இங்குதான் தமிழ்நாட்டுக்கு செல்லும் நீரின் அளவு கணக்கிடப்படுகிறது. வெறும் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் அளவை மட்டும் வைத்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நீர் வருகிறது என்பதை கணக்கிட முடியாது. இடையில் காவிரிக்கு வந்து சேரும் மற்ற துணையாறுகளின் நீர்வரத்து, ஆற்றின் உண்மையான ஓட்டம், அதன் பயண நேரம் மற்றும் பதிவாகியுள்ள மழையின் அளவு ஆகிய அனைத்தையும் வைத்து அதை கணக்கிட இயலும். பிலிகுண்டுலுவில் பதிவாகும் நீரோட்டம்தான் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த நீரின் சரியான அளவாகும். எனவேதான் அங்கிருந்து கணக்கிடப்படுகிறது. இதுதான் காவிரியின் கர்நாடகாவில் கடந்து வரும் முக்கிய பகுதியாகும். இந்தியாவின் நயகரா எனப்படும் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வழியாக காவிரி தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிறது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய விவசாய மற்றும் குடிநீர் ஆதாரம் மேட்டூர் அணைதான். காவிரி முதலில் இங்குதான் வந்தடைகிறது. மொத்த நீர்மட்டம் 120 அடி. தற்போதைய நீர்மட்டம் 73.18 அடி. முழு கொள்ளளவு 93.47 டிஎம்சி. தற்போதைய இருப்பு 35.49 டிஎம்சி. நீர்வரத்து 68 கன அடி. நீர் வெளியேற்றம் 1003 கன அடி. ஈரோடு மாவட்டத்தில் பவானி ஆறு காவிரியுடன் இணைகிறது. பவானி கூடுதல் நீர் பவானி சாகர் அணையிலிருந்து வரும். மொத்த நீர்மட்டம் 105 அடி. தற்போதைய நீர்மட்டம் 57.12 அடி. முழு கொள்ளளவு 32.80 டிஎம்சி. தற்போதைய இருப்பு 6.36 டிஎம்சி. நீர்வரத்து 7119 கன அடி. நீர் வெளியேற்றம் 843 கன அடி. கோவை மாவட்டத்தில் இருந்து வரும் நொய்யல் ஆறு கரூர் மாவட்டத்தில் காவிரியில் இணைகிறது. கரூருக்கு அருகே ஆனைமலை பகுதியில் இருந்து உருவாகி அமராவதி அணையை கடந்த அமராவதி ஆறு காவிரியுடன் இணைகிறது. மொத்த நீர்மட்டம் 90 அடி. தற்போதைய நீர்மட்டம் 42.03 அடி. முழு கொள்ளளவு 4.05 டிஎம்சி. தற்போதைய இருப்பு 0.82 டிஎம்சி. நீர்வரத்து 1530 கன அடி. நீர் வெளியேற்றம் தற்போதைக்கு இல்லை. மேட்டூர் அணைக்கு கீழே பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகள் காவிரியில் இணைவதால் டெல்டா மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை இவை அளிக்கின்றனர். எனவே மேட்டூர் மட்டுமின்றி இங்கிருந்து நீர் வெளியேறுவதையும் விவசாயிகள் எதிர்பார்ப்பார்கள். காவிரி திருச்சி அடையும் போது அதன் அகலம் அதிகரிக்கும். காவிரி திருச்சியில் முக்கொம்பு அணைக்கட்டிலிருந்து கொள்ளிடம் மற்றும் காவிரி என இரண்டாக பாயும். கொள்ளிடம் பிரதான வெள்ள வடிகாலாக பயன்படுகிறது. உலக புகழ் பெற்ற கல்லணையில் காவிரி மீண்டும் 4 முதன்மை அமைப்புகளாக பிரிகிறது. முதன்மை பாசன ஆறு காவேரி, வெண்ணாறு மத்திய டெல்டா பாசனம், கல்லணை கால்வாய் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சை வறண்ட பகுதிகளுக்கான பாசன கால்வாய், கொள்ளிடம் உபரி நீர் மேலாண்மை. காவிரி நதிநீர் ஒரே இடத்தில் கடலில் கலக்காது பல கிளைகளாக பிரிந்து கடலில் சங்கமிக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரியின் முதன்மை கிளை வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. வெண்ணாறின் கிளைகள் மற்றும் அரசலாறு புதுச்சேரி மண்டலமான காரைக்கால் வழியாக கடலில் கலக்கின்றனர். கொள்ளிடம் ஆறு கடலூர் மயிலாடுதுறை எல்லையில் பழையாறு அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. தற்போது இந்த மேட்டூர் அணை 73.18 அடி என்ற அளவில் 38% நீர் இருப்பை கொண்டுள்ளது. கர்நாடகா அணைகளான KRS மற்றும் கபினியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் பிலிகுண்டுலுவை கடந்து மேட்டூரை அடையும் போது மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் இருப்பு விதமும் அடுத்த சில நாட்களுக்குள் மிக வேகமாக அதிகரிக்கும். பவானி சாகர் மற்றும் அமராவதி முறையே 19.4% மற்றும் 20.1% மட்டுமே நீர் இருப்பு இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் பவானி சாகருக்கு 7119 கன அடி அளவிற்கு நீர்வரத்து கிடைக்க தொடங்கியுள்ளது. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் சேவையாகும்.